ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூரிக்கு சைட் டிஷ்ஷாக வெங்காய மசாலா சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் ஒன்று ஹீட் பண்ணிவிட்டு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்ந்த மாதிரி இதில் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்ச பிறகு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொன்னரமாக மாறி வரணும். எண்ணெயில் நல்லா இதை வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பொன்னரமாக இந்த அளவுக்கு வந்ததும் ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் 4 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினதாக சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காய மசாலாவுக்கு காரம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான், வேறு எந்த காரமும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 400 கிராம் அளவுக்கு நீட்ட வாக்கில் வெட்டின வெங்காயம் இப்போ இதை சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். வெங்காய மசாலாவுக்கு முக்கியமானது வெங்காயத்தை பக்குவமாக நம்ம வதக்கி எடுக்கணும். ரொம்பவும் வதங்கிடக்கூடாது. கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க பாருங்கள், லைட்டாக மினுமினுப்பாக வரும் அந்த வெங்காயத்து மேலே, அந்த அளவுக்கு நம்ம அதை வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கு முதல்ல கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து வதக்கணுன்னா வெங்காயம் கலர் மாறாது, நல்லா ஒயிட்டாகவே இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துட்டோம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை இல்லாமல் குறைவான தீயிலே வச்சு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துட்டேன். இப்போ இதில் பெரிய சைஸ் தக்காளி ரஃப்பாக சாப் பண்ணது சேர்த்துக்கிறேன். தக்காளி குழைவாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் வெந்தால் போதும். அந்த தக்காளி ரொம்பவும் குழைவாக வதக்கிட்டோன்னா வெங்காயம் கலர் மாறிடும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் வச்சு இதை நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு தக்காளி வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதுமானது தக்காளி. இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் கறி மசாலா, கரம் மசாலாவில் கறி மசாலா சேர்த்துக்கோங்க. அதனுடைய வாசம் நல்லாயிருக்கும். பூரி சப்பாத்தி எடுத்து சாப்பிட்ற மாதிரியான கன்சிஸ்டன்சிக்கு இந்த மசாலாவை ரெடி பண்ணிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் கிட்டத்தட்ட 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 150 மில்லி அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். நம்ம கொதிக்க விடுறதுனால வெங்காயம் வெந்து வரும், வதங்கி வராமல் வெந்து வரும். அப்போ அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும், வெங்காயத்தோட டேஸ்ட்டு. இப்போ கிட்டத்தட்ட 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருக்கும். வெங்காயம் பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் வெங்காயம் வதங்காமல் வெந்து முழுசாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இதில் கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேன். பவுலில் சேர்த்துட்டு தண்ணி ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கட்டி விழாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு. இப்போ இதை இதில் சேர்த்துக்கலாம். குறைவான தீயில் வச்சுக்கோங்க, கடலை மாவுங்கிறதுனால கட்டி பட்டுரும். குறைவான தீயில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படி சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப கட்டியாகிடுச்சுன்னா சுடுதண்ணியாக ஆட் பண்ணிக்கோங்க, பச்சை தண்ணி சேர்க்காமல். இப்போ கடலை மாவு சேர்த்துருக்கனால கொஞ்சம் பச்சை வாசனையாக இருக்கும். இதை கொதிக்க விட்டுறலாம். கொதிக்க வர்றதுக்கு முன்னாடி இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருந்தேன் முதல்ல. இப்போ தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் இப்போயே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். அப்போ அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கி வரும், கொத்தமல்லியோட ஒரு ஃப்ளேவர். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு 2 நிமிஷம் தான் மூடி விட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் வெங்காய மசாலா ரெடி. பூரி சப்பாத்திக்கு ஒரு செமையான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.